warm virtual hugs to all of you. Welcome back to my channel and thank you so much for choosing to watch this video. So, டே இன் மை லைஃப் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே இது ஒரு ரிக்வெஸ்டட் கான்செப்ட்னு வச்சுக்கோங்களேன். நானும் இது பண்ணுவேன்னு நினைப்பேன். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நார்மல் டேயோ இல்லை ஒரு ஸ்பெஷல் டேயோ எனக்கு வந்தது கிடையாது. அப்படி வர நாள்லாம் நான் ஒரு லேசி டே எடுத்துக்க போகிறேன், நான் பாட்டு இழுத்து போத்திட்டு நல்லா தூங்கிடுவேன். ஸோ இன்னைக்கு லிட்ரலி ஐ வாஸ் டிரைவிங், ஓகே, ஐ வாஸ் இன் த மிடில் ஆஃப் த ரோட், பட் ஐ ஸ்டாப்ட் மை கார் பை த வே. I've stopped it. Please do not record clips when you're driving the car. And I'm wearing a seat belt. So even though you can see all of this, இதெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு சொல்லப்படாத ரூலாக இருக்குது. ஸோ ரேண்டமாக நான் என் காரில் வரும்போது நான் யோசிச்சுட்டு இருந்தேன், அடுத்த ஒரு vlog பண்ணும். யூனோ த டைம் டேபிள் ஆஃப் மை யூடியூப் சேனல் கீப்ஸ் ரன்னிங் இன் மை ஹெட் வென் ஐ எம் அலோன். ஸோ அது யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன வீடியோ என்னெல்லாம் பண்ணலாம், ஒரு டே இன் மை லைஃப் பண்ணுமே, ஒரு vlog பண்ணுமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் ஐ தாட் why not pick up my phone and randomly shoot things and show you what I'm doing. So this might not be day in my life, but this could be a week in my life or random moments in my life, something like that. So epathika I'm just driving to my parents' house, so I'm going to spend a few days there. அதனால ராகவ் கூட ஒரு நல்ல லஞ்ச் சாப்பிட்டு அப்புறம் எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இப்போ கிளம்பிட்டேன். ஆல்மோஸ்ட் நான் ரீச் ஆயிட்டேன் ஆக்சுவலி. ஸோ ஐ ஜஸ்ட் thought let me start this vlog because நம்ம ஸ்டார்ட் பண்ணல வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு ஆரம்பிக்கலாம் நாளைக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அது போஸ்ட்போன் ஆகிட்டே இருக்கும். ஆனால் நான் இப்போ ஆரம்பிச்சிட்டேன் வச்சுக்கோங்களேன், இது எடுக்கணும். அப்போ கூட என்ன தெரியுமா, என்னோட மெமரி பவருக்கு நல்லா மறந்துட்டு 10 நாள் கழிச்சு கூட ஃபோன் எடுத்து ஐயோ இப்படி ஒரு கிளிப் ரெக்கார்ட் பண்ணுவேன்னு கூட நினைக்கலாம். பட் இருந்தாலும் ஐம் கோனா ட்ரை டெல்லிங் மை செல்ஃப் இல்லை ரெக்கார்ட் பண்ணுன்ட்டு எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த கிளிப்ஸ் எல்லாம் வந்து இட்ஸ் நாட் கோனா பி ரெக்கார்டட் ஆன் மை கேமரா பிகாஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை கூட நான் எடுத்துகிட்டு போக மறந்துடுவேன். ஸோ இட் ஆல் பி ரெக்கார்டட் ஆன் மை ஃபோன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக என்னென்ன நடக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போதைக்கே வானம் தான் இருக்குது, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. அந்த வானத்தை உங்களுக்கு காட்டுறேன். Check it out. வேப்ப மரம். வேப்ப மரத்தை பற்றி நான் ரீசெண்டாக ரேடியோவில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஃபேக்ட்ஸ் தான். லைக் ஐ எம் ஒன் ஆஃப் தோஸ் பீப்புள், ப்ளீஸ் டெல் மீ இஃப் எனி ஆஃப் யூ ஆர் லைக் மீ, ஓகே. நான் காரில் டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன்னா ஐ ஆல்வேஸ் லிசன் டு ரேடியோ. ஐ மீன் பாட்டெல்லாம் கேட்குறதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் தான், பட் ஐ லவ் லிஸ்னிங் டு ரேடியோ. அண்ட் ரேடியோவில் கூட லைக் பீப்புள் ஹூ கம் வித் மீ வில் நோ, நான் வந்து பாட்டை மாற்றிக்கிட்டே இருப்பேன். எனக்கு ஆர்ஜேஸ் பேசுறது கேட்கறது ரொம்ப பிடிக்கும். ஐ டோன்ட் நோ, மேபி தட்ஸ் ஜஸ்ட் ஹூ ஐ ஆம். ஸோ ஒரு நல்ல ஆர்ஜே அவங்க ஷோ பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் ஒவ்வொரு தடவை அவங்க பேசும்போதும் கேட்டுக்கிட்டே இருப்பேன். பாட்டு வரும்போது வேற சேனல்ல வேற ஆர்ஜே ஏதாவது பேசுறாங்களான்னு கேட்டு தெரிஞ்சுப்பேன். ஏன்னா லிட்ரலி நீங்க ரேடியோ கேட்குற பழக்கம் உங்களுக்கு இருக்குன்னா யூ வில் நோ தட் சம்டைம்ஸ் a good RJ will be like a classmate notebook. இந்த classmate notebook பின்னாடி எல்லாம் ஃபன் ஃபேக்ட்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி ஆர்ஜேஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுப்பாங்க வித்தவுட் எனி நான்சென்ஸ் மோஸ்ட்லி. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் லிஸ்னிங் டு ஆர்ஜேஸ். ஸோ அப்படி நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஃபேக்ட் உங்களுக்கு சொல்றேன், ஓகே. என்னன்னா வேப்ப மரம் வந்து ஜென்ரலாவே சுத்தி இருக்கிற அந்த வீடையோ அந்த இடத்தையோ அந்த காத்தை வந்து ரொம்ப கூலிங்கா வச்சுக்கும் வேப்பம் மரம். விச் இஸ் ஆப்வியஸ்லி வை அம்மா போட்டுச்சுன்னா கூட வேப்ப இலையெல்லாம் நமக்கு ஒரு மெடிசனாவே யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஊர்ல சுத்தி வேப்ப மரம் இருக்கும், பட் அஃப்கோர்ஸ் இது கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் அது கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் டெவலப்மெண்ட்னு வேப்ப மரம்லாம் குறையறது நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா சைனால இப்போ ரீசெண்டா வேப்ப மரத்தோட இம்பார்ட்டன்ஸ் அவங்க புரிஞ்சுக்கிட்டு 10,000 வேப்ப மரத்தை வந்து நட்டிருக்காங்க போல இருக்கு. எப்படி இருக்கு பாருங்களேன். லைக் ஒரு விஷயத்தோட அருமை வந்து நம்மளை சுத்தியே இருந்தா நமக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் இந்த ஃபேக்ட். நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுல இருந்து நான் என்னை சுத்தி எப்போவாவது மரம் பார்த்தேன்னா வேப்ப மரம் இருக்கான்னு பார்ப்பேன். அண்ட் ஆக்சுவலி நம்மளை சுத்தி நிறைய இருக்கு. எப்படின்னா இந்த அன்டச்ட் ஏரியாஸ் இருக்கும்ல, லைக் ரொம்ப டெவலப்டான அர்பனான ஏரியாஸ்க்கு நீங்க போனீங்கன்னா வேப்ப மரம் கொஞ்சம் பார்க்கறது குறைவா தான் இருக்கும். ஆனா இந்த ரொம்ப நாள் முன்னாடி டெவலப் ஆன ஏரியாஸ், சந்து, ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் ரோட்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதுல வேப்ப மரம் இருக்கும். எங்க பில்டிங்க்கு வாசல்லையும் ஒரு வேப்ப மரம் இருக்கும். அது கரெக்டா எங்க மாமியாரோட பால்கனிக்குள்ள எட்டி பார்க்கும் வேற. அண்ட்
how special these things are. Suppose நீங்கள் யாராவது வீடு கட்டுற மாதிரி இருக்குது, இல்லை எங்கேயாவது உங்களுக்கு நிலம் இருக்குது, உங்களால் ஒரு மரத்தை வைக்க முடியும்னா வேப்ப மரத்தை வைங்க. இன்ஃபேக்ட் அதில் எவ்வளோ மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது தெரியுமா? காது குத்தும் போது, இந்த மூக்கு குத்தும் போதெல்லாம் அதில் புண்ணு வந்துச்சுன்னா வேப்பம் குச்சி தான் வைப்போம். பல் தேக்கிறதுக்கு, உகாதி பச்சடி பண்ணுறதுக்கு, இட் ஹேஸ் so many things. ஸோ நான் வந்து இப்படியெல்லாம் வேப்ப மரத்தை சுற்றி பார்க்குறேன். நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க இல்லை இந்தியாவில் இருக்கீங்கன்னா உங்களை சுற்றி வேப்ப மரம் இருக்கான்னு எனக்கு சொல்லுங்கள். ஐ வுட் லவ் டு நோ. ஸோ இப்போது ரொம்ப நேரமாக இங்கே நின்றுருக்கேன். எங்கள் அம்மா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ கிளம்பலாம், வீட்டுக்கு போகலாம். ஸோ எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து நைட்டியை மாற்றி ஒரு மாதிரி சுகமாக நான் செட்டில் ஆகிட்டேங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரிமைண்ட் யூ அபவுட் திஸ் வால். நான் ரொம்ப வருஷமாக நான் பண்ண ஃபோட்டோ ஷூட், ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் எல்லாமே என்னோட ரூமில் இருக்கிற இந்த வாலில் ஒட்டி வச்சுருந்தேன். அண்ட் டுடே இட் ஹஸ் பிகம் லைக் சச் அ நைஸ் மெமரி வால் ஃபார் அஸ். கிரிமினல் ஜஸ்டிஸ்ன்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா ஒரு புது ஷோ பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி 4 சீசன்ஸ் இருக்குது. ஷி இஸ் அப் டு டேட் வித் ஆல் தி எபிசோட். எங்கள் அப்பா தான் ஆஸ்தான டீ மாஸ்டர், காஃபி மாஸ்டர். சூப்பராக ஒரு காஃபி போட்டு அவரே குடிச்சிட்டு இருந்தார். நிறைய கதை பேசிகிட்டு இருந்தோம் நாங்கள். எங்கே இருந்தாலும் சரி, என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நைட்டில் அட்லீஸ்ட் ஒரு சிம்பிள் ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசிங் ருட்டீனாவது பண்ணாமல் தூங்கவே மாட்டேங்கன்னா. ஸோ இன்றைக்கும் அதுதான் பண்ணிட்டு இருந்தேன். ஐ கேரிட் லைக் அ ஸ்மால் கிட் வித் மை செல்ஃப். ஸோ அதனால் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு என்னோடய ஃபேவரட் ஃபார்முலா RXோட மாய்ஸ்சரைசரை ஸ்கின் ஃபுல்லாக நல்ல ஜெனரஸாக அப்ளை பண்ணிவிட்டு லிப் பாம் போட்டுக்கிட்டேன். ஸோ ஐ கம்ப்ளீட்டட் அ வெரி சிம்பிள் ருட்டீன். இட்ஸ் நாட் லைக் இது வந்து ஸ்கின்ல ஏற்கனவே இருக்கிற ப்ராப்ளம்ஸை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ருட்டீன் கிடையாது. பட் அன்றைக்கி நைட் ஸ்கின்ல புதுசாக எந்த ப்ராப்ளமும் உருவாகாத மாதிரி ஒரு ருட்டீனை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். ஓகே, இட்ஸ் ரெக்கார்டிங். ஹாய். ஸோ நேற்றுக்கு தான் நான் இந்த வீடியோ ஆரம்பித்தேன். நேற்றுக்கு ஷூட் பண்ணதோட வேறு எதுவுமே எடுக்கல. இன்றைக்கி காலையிலேருந்து சும்மா பிட்ஸ் அண்ட் பீசஸ் நான் உங்களுக்கு காமிச்சேன். பட் இப்போது ஐம் இன் மை mom's kitchen and I'm making bread toast for her and I got this lovely bread. So I literally just want to talk to you about it. நான் கொஞ்சம் கொதறி பிச்சு வச்சுருக்கேன் பிகாஸ் அது வந்து லோஃப் அவங்க சரியாக கட் பண்ணி கொடுக்கல. கீழே வந்து அந்த ஜாயிண்ட் அப்படியே இருந்துச்சு. ஸோ அதனால அது பிச்சது மட்டும் ஒரு மாதிரி வியர்டாக இருக்கும். பட் திஸ் இஸ் some Hokkaido or something, some Japanese milk loaf from Café de Paris. அதாவது Café de Parisன்னு சொல்லலாம் நம்ம. ஆனால் அது அந்த மாதிரி தான் ஃப்ரெஞ்சில் ஏதோ சொல்லுவாங்க, Café de Paris or something like that. ஓகே, ஸோ அங்கேருந்து வாங்கினேன். இட்ஸ் சூப்பர்ப். லைக் உங்களுக்கு வந்து சாஃப்ட் ஸ்வீட் மில்க் பிரெட் பிடிக்கும். இஃப் எக் பீயிங் இன் த பிரெட் இஸ் நாட் அ பிக் ப்ராப்ளம் ஃபார் யூ, then you can definitely try this. It's white bread, it's made of maida. But if you feel like indulging once in a while, then it's really good. But it's very expensive. It's some 230 ruba for one loaf. But again, I'm telling you, it's like one of those days when you want to treat yourself, you can probably get it. So it's in that gourmet category. But ரொம்ப நல்லா இருக்கு bread. So I just wanted to show you. Toast பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு அது காட்டுறேன். So this is the toast. I just want to explain to you what it tastes like, okay? இந்த பாப்பா ரோட்டின்னு சொல்லி ஒரு பன் கடை இருக்கும். அதுவும் again exorbitantly expensive bun, but the bun will be like buns that they serve in heaven மாதிரி இருக்கும். அந்த பாப்பா ரோட்டி பன் ஃப்ளேவரில் தான் இது இருக்குது. இப்போ கொஞ்சோண்டு நெய் போட்டு எங்கள் அம்மாக்காக நான் டோஸ்ட் பண்ணேன்னா லிட்ரலி அந்த பாப்பா ரோட்டியில் சென்டரில் ஒரு பட்டரி ஃபீல் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குது. இட்ஸ் அமேசிங். லைக் வாட் அ வண்டர்ஃபுல் பிரெட். தூங்கி எழுந்து இட்ஸ் நெக்ஸ்ட் டே மார்னிங். அண்ட் இப்போ எங்கள் அம்மா அப்பா வீட்டில் ஒரு சூப்பரான ருட்டீன் இருக்குது. காலையில் எழுந்த உடனே எவ்ரிபடி ஹேஸ் இளநீர் ஃபர்ஸ்ட் திங் இந்த மார்னிங் அண்ட் இட்ஸ் ஸோ அமேசிங். இளநீர் குடிச்சிட்டு சுட்டரிக்கும் வெயிலில் கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருந்தது. ஸோ லெட் மீ ஷோ யூ a little bit of சிங்கார சென்னை. ஸோ நான் என் வீட்டுக்கு வந்தாச்சு அண்ட் வந்து லன்ச் சாப்பிட வந்தேன். ஸோ லன்ச் சாப்பிடும்போதே உங்ககிட்ட வீடியோ எடுக்கணும், எல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நான் மறந்து போய் நல்லா ஃபுல் கட்டியாச்சுங்க. பட் நான் உங்ககிட்ட மெயினாக இன்றைக்கி ஏன் பேசணும்னு நினச்சேன்னா, ரொம்ப நாள் கழிச்சு என்னோடய ஃபேவரட் கைண்ட் ஆஃப் வத்தல் நான் சாப்பிட்டேன். இதுதான் வந்து
வெங்காய வத்தல். ஓகே, அண்ட் நார்த் இந்தியன் வத்தல்லாம் விற்காங்கல்ல, அங்கே வந்து வெங்காய வத்தல்னு சொல்லி சப்பே அந்த ஜவ்வரிசி வத்தல் மாதிரியே விற்பாங்க. ஆனால் நல்ல ஒத்தென்டிக்கான சவுத் இந்தியன் வடாம் கடைக்கு போய் நீங்கள் வெங்காய வத்தல் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஆக்சுவலி இது ஒரு செம்ம குவாலிட்டியான வெங்காய வத்தல் எங்கள் வீட்டில் வாங்கியிருக்காங்க. இட் வில் பி ஸோ யம்மி. எனக்கு ஆக்சுவலி நான் இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன் இல்லை, இருந்தாலும் பேசும்போதெல்லாம் எனக்கு நாக்கில் ஐம் சலிவேட்டிங் பிகாஸ் இட்ஸ் ஸோ குட். ஜென்ரலாகவே சவுத் இண்டியன் ஃபுட், எஸ்பெஷலி சவுத் இண்டியன் வெஜிடேரியன் ஃபுட்னால் அது சாப்பிடும்போது அது கூட ஏதாவது ஒரு க்ரன்ச்சி எலிமெண்ட் இருந்தால் the meal will feel like a feast. அதுக்கு அப்பளம் இஸ் ஆப்வியஸ்லி ஆல் டைம் ஹிட். ஏன்னா நல்ல ஒரு உளுந்து அப்பளம்னா அது எல்லாத்துக்கூடயுமே சூப்பராக காம்பினேஷனாக இருக்கும். நான்வெஜ் டிஷ்ஷஸ் கூட உளுந்து அப்பளம் will be good. பட் அதை தாண்டி ஒரு ஸ்பெஷல் மீலாக அதை ஃபீல் பண்ண வைக்கணும்னா ஏதாவது ஒரு வடாம் இருந்தால் நல்லாயிருக்கும். அதில் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் வடாம் இஸ் திஸ் வெங்காய வடாம். சின்ன வயசுல இது லைக் பொரிச்சிட்டு வந்து ஓப்பன் பண்ணி வைப்பாங்கல்ல, ஓப்பன் பண்ண உடனே இதை அட்டாக் பண்ணி எடுப்பேன். ஏன்னா என் வீட்டில் மிக்ஸ்டாக பொரிப்பாங்க வடாம். அதில் கொஞ்சம் வெங்காய வடம் இருக்கும், கொஞ்சம் ஜவரிசி வடாம், கொஞ்சம் முறுக்கு வத்தல், அந்த மாதிரிலாம் எங்கள் அம்மா பிடிப்பாங்க. ஸோ அதில் இந்த வெங்காய வடம் எல்லாம் எடுத்து தட்டில் வச்சுப்பேன். ஆனால் இன்றைக்கி எங்கள் மாமியார் வீட்டில் வெங்காய வடாம் பொரித்து எனக்குன்னே ஒரு டப்பா கொடுத்தாங்க. ஸோ அதை வச்சு நிம்மதியாக லஞ்ச் சாப்பிட்டாச்சு. ஸோ இந்த ரேண்டம் மூமெண்ட்ஸில் இந்த ஒரு ரேண்டம் மூமெண்ட்டும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். லஞ்ச் முடிஞ்சு ராகுவோட ஒருத்தங்க வீட்டுக்கு போக வேண்டியதாக இருந்தது. ஸோ அவங்க வீட்டுக்கு வெறும் கையோடு போகக்கூடாதுன்னு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கி அவங்களுக்கு சமத்தா ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுத்துட்டு வர வழியில் நாங்கள் நல்லா டியூமான் கிரெமரின்னு ஒரு ஐஸ்கிரீம் கடையில் ஐஸ்கிரீம் சாப்பிட போனோம். இங்கே இந்த கடையில் ஒரு சின்ன மிஸ்ஹாப் நடந்ததுங்க. அதை பற்றி மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஏன்னா நான் அவர்கிட்ட சாக்லேட் சாஸ் ஊற்றுறதுக்கு முன்னாடியே கேட்டேன், இது ஹாட் ஃபட்ஜா இல்லை நார்மல் சாக்லேட் சாஸானு. நார்மல் சாக்லேட் சாஸாக இருந்தால் சில கடையில் வந்து ஹார்ட் ஆகும், சாக்கோபாரில் இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் லேயர் மாதிரி. ஆனால் ஹாட் ஃபட்ஜ்னா அது அப்படியே குழக்குழனே இருக்கும். ஆனால் அவர் என்கிட்ட ஹாட் ஃபட்ஜுன்னு சொல்லி இதை ஊற்றிட்டாரு. அதுக்கப்புறம் நான் கேட்டேன், இது ஹார்ட் ஆகாது இல்லைன்னா அப்போ சொல்கிறாரு இல்லை ஹார்ட் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அதில் நான் கொஞ்சம் சேட் ஆகிட்டேன். ஸோ டாப்பிங்ஸ் போடுறதுக்கு முன்னாடி என்னென்னா, இது ஹார்ட் ஆக போகிற அந்த சாக்லேட் சாஸ் மேலே நீங்கள் எந்த டாப்பிங்ஸ் போட்டாலும் அது அந்த ஹார்ட் சர்ஃபேஸ் மேலேயே இருக்கும். அதுக்கப்புறம் ஐஸ்கிரீமோடு அது ஒரு மாதிரி மிக்ஸ் ஆகி பிளெண்ட் ஆகி அந்த டேஸ்ட்டே வராது. ஸோ இது கொஞ்சம் ஹார்டாக ஸ்டார்ட் பண்ணும்போதே அதை நல்லா ஒதுக்கி சைடில் சொருகிட்டு நான் அந்த மெயின் என்னோடய ஃபேவரட் அந்த ஐஸ்கிரீம் மேலேயே அந்த டாப்பிங்ஸ்லாம் போட்டுக்கிட்டேன். I give up. அட்லீஸ்ட் இப்போ என் வாழ்க்கையில் நான் இருக்கிற நிலைமைக்கு நான் இங்கேருந்து அங்கேன்னு தாவிட்டுருக்க இந்த ஒரு சுச்சுவேஷனில் டே இன் மை லைஃப், ரேண்டம் மோமெண்ட்ஸ் இன் மை லைஃப், அதெல்லாம் நான் வந்து யோசிக்கவே கூடாதுங்க. ஏன்னா வேறு எதுவுமே இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் சாப்பாடு இன் மை லைஃப். ஐ திங்க் மேபி நான் சாப்பிட்ற இந்த டைம்லேயோ இல்லை டு பி ப்ரிசைஸ் நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகமே வருது இந்த மாதிரி நான் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு மேலேயும் இதை நான் இழுத்தடிக்க விரும்பலை. ஸோ இந்த கிளிப்போட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் சின்ன சின்ன கிளிப்ஸாக ஒரு ஐஸ்கிரீம் பார்லரில் எடுத்த மாதிரி உங்களுக்கு காட்டினேன்ல, அதெல்லாம் வந்து டியூமான் கிரெமரி அப்படின்னு சொல்லி ஒரு ஐஸ்கிரீம், DUMONT கிரெமரி. இது வந்து இட்ஸ் தேர் ஆல் ஓவர் சென்னை. ஆக்சுவலி ஒரு ஃபியூ பிரான்ச்சஸ் இருக்குது. ஸ்விக்கிலையும் தே டெலிவர் டு அ லாட் ஆஃப் பிளேசஸ். பட் நான் வந்து இங்கே சாப்பிட்டதே கிடையாது. எங்கள் அண்ணா, என் வாயை சுற்றி இன்னும் சாக்லேட் இருக்குது, நான் இப்போ தான் அதை பார்க்குறேன். ஸோ எங்கள் அண்ணா தான் இதை வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். அண்ட் இட்ஸ் ஸோ குட். நான் வந்து இஃப் யூ ஆஸ்க் மீ வாட்ஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் ஃப்ளேவர் ஆஃப் ஐஸ்கிரீம், ஐல் சே கோல்ட் ஸ்டோனில் விற்கிற பர்த்டே கேக் ஃப்ளேவர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு. கோல்ட் ஸ்டோனில் அந்த ஃப்ளேவரே நிறுத்திட்டாங்க. ஆனால் இந்த டியூமான் கிரெமரியில் ஒயிட் சாக்லேட் பிளாண்டின்னு நினைக்கிறேன். பிளாண்டிங்கிறது ஷியோர், அது ஒயிட் சாக்லேட் பிளாண்டியா என்னன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. அமேசிங்காக இருக்குது. யாரெல்லாம் கோல்ட் ஸ்டோனில் பர்த்டே கேக் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் சாப்பிட்டது உங்கள் ஃபேவரெட்டுன்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு இது ரொம்ப 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 பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கு மேலே வந்து கொஞ்சோண்டு ஸ்ப்ரிங்கிள்ஸ் அண்ட் கொஞ்சோண்டு சாக்லேட் சிப்ஸ். ஆக்சுவலி டியூமான் கிரெமரியில் சாக்லேட் சாஸ் வச்சுருக்காங்க. அது ஹாட் ஃபட்ஜ் இல்லை. ஹாட் ஃபட்ஜ் எப்படி இருக்கும்னா, நீங்கள் ஐஸ்கிரீம் மேலே ஊற்றினாலும் அது வந்து குழக்குழனே இருக்கும். ஆனால் சாக்லேட் சாஸ் எடுத்து நல்ல சூடான சாக்லேட் சாஸை நீங்கள் ஐஸ்கிரீம் மேலே ஊற்றுனீங்கன்னா அது இந்த சாக்கோபாருக்குலாம் மேலே இருக்கும்ல, அந்த மாதிரி ஹார்டன் ஆகிடும். எனக்கு அது பிடிக்காது. எனக்கு ஹாட் ஃபட்ஜ் ஐபாக்கோலெலாம் கிடைக்கும், சூப்பரான ஹாட் ஃபட்ஜ். அது ஊற்றினாலும் அப்படியே குழக்குழனே இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இங்கே வந்து இந்த சாக்லேட் சாஸ் தான் வச்சுருக்காங்க. நான் ஹாட் ஃபட்ஜான்னு கேட்டேன், அவர் ஆமான்னாருன்னு சொல்லி என்னோடய ஐஸ்கிரீம் மேலே போட்டுக்கிட்டேன். ஆனால் அது ஹாட் ஃபட்ஜ் கிடையாது, கெட்டி ஆயிடுச்சு.
அது வந்து பர் ஸ்கூப்புக்கு வந்து 30 ரூபாய். ஆனால் அதே ஃப்ளேவரில் சாக்லேட் சிப்ஸ் வச்சுருக்காங்க. சாக்லேட் சிப்ஸ் வந்து வெறும் 10 ரூபாய் தான். ஸோ நான் இன்னைக்கு பண்ண தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. அந்த சாக்லேட் சாஸ் ஒன்றும் அப்படி ஆஹா ஓஹோன்னு இல்லை, ஆனால் அந்த சாக்லேட் சிப்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு சின்ன ஸ்கூப் ஆஃப் ஐஸ்கிரீம் 69 ரூபான்னு நினைக்கிறேன், 70 ரூபாவோ இல்லை 100 ரூபாய்க்கு கம்மி. அதை வாங்கிக்கிட்டு அதில் ஒரு 10 ரூபாய்க்கு ஸ்ப்ரிங்கிள்ஸ், ஒரு 10 ரூபாய்க்கு சாக்லேட் சிப்ஸ் போட்டுட்டு நல்லா ஐஸ்கிரீமை குழைய 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 விட்டு நிம்மதியாக சாப்பிடுங்களேன். சூப்பராக இருக்குது. இதுதான் இந்த விலாகில் என்னோட முடிவுங்க. இதுக்கப்புறம் நான் அடுத்த விலாகில் வேறு ஏதாவது ஒரு கான்செப்ட்லேயே ஷூட் பண்ணுறேன். அண்ட் கொஞ்சம் லைஃப்பில் வந்து எல்லாம் செட்டில் டவுன் ஆகி எல்லாரும் நிம்மதியாக இருக்கிறாங்க, என் குடும்பத்தில் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்காங்கன்ற நிலைமை வரும்போது, நான் என் வீட்டில் சும்மா ஒரு நாள் வெட்டியாக சுற்றும் போது அப்போ நான் டே இன் மை லைஃப் கண்டிப்பாக போடுறேன். பட் இப்போதைக்கு இந்த கான்செப்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு டாட்டா பை பை சொல்லிக்கலாம். இதையும் ஒரு வீடியோவாக மதித்து நீங்கள் எல்லாருமே பார்த்ததுக்கு என்னோட மனசார நான் வந்து உங்ககிட்ட நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். virtual hugs to all of you. and அவ்வளோதான், இதோட நம்ம ஒரு டாட்டா பை பை சொல்லி அடுத்தது ஏதாவது ஒரு உருப்படியான கான்செப்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை.